வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர்லேருந்து துரை. இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் கோச்சாரம் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ சமீபமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், 10 பொருத்தம் அவசியமா அப்படின்னு. அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 8 ஜாதகம் மேலே நேற்று பார்த்தோம். 8 ஜாதகம் மேலே ஆன்லைனில் வந்தது. எல்லாமே ஒருத்தவங்க அனுசரித்து போகாம நடக்கிற நேரம் சரியில்லாம திருமணம் பண்ணிடுறாங்க. இல்லை கோச்சாரம் அவங்களுக்கு சரியில்லாத ஜாதக அமைப்புல சரியில்லாத இடத்துல கோச்சாரம் பயணம் பண்ணியிருக்குங்க. அந்த காலகட்டத்தில் திருமணம் பண்றாங்க. நம்ம அதுக்குதான் நம்ம எப்பயுமே சொல்றது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நேரம், அதாவது நம்மளுக்கு பொருத்தம் நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் திருமணம் பண்ணாம நடக்கிற தசாபதியும் கோச்சாரத்தையும் கவனிக்கணும் அப்படின்றது தான். இப்ப நம்ம பார்த்த ஜாதகத்துல பெரும்பாலுமே இந்த 2-3 நாள்ல பார்த்த ஜாதகத்துல கோச்சார ராகு இருக்கிற இடத்துல அவங்களுடைய லக்னாதிபதியோ 7ஆம் அதிபதியோ சுக்கிரன் செவ்வாயோ இருக்கிறதுல நிறைய பிரிவினை நடந்திருக்குங்க, பிரச்சனை வந்திருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்றதான் பார்க்க முடியுது. கோச்சார ராகு இப்ப ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல யாருக்கெல்லாம் லக்கணமா இருக்கோ, கும்ப லக்கணம் சிம்ம லக்கணமா இருக்கிறவங்க, அது போல கும்பத்துல இல்ல சிம்மத்துல லக்னாதிபதி இல்ல 7ஆம் அதிபதி இருக்கிறவங்க, கும்பத்துல இல்ல சிம்மத்துல சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல கோச்சார ராகு இதால பிரச்சனை இருக்கு. அது பிரச்சனை ஆனா வந்திருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டிகிரி இன்னும் அது தொட்டிருக்காதுங்க. ஓகேங்களா? டிகிரியை நெருங்கும் போது பிரச்சனைகள் நம்ம அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுவே தசாபதியா இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையோட தீவிரம் அதிகமா இருக்கும். அது கணவன் மனைவி 2 பேர் ஜாதகத்திலையும் அதே போல இருந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். அதனால அந்த கோச்சாரத்துல குறிப்பா ராகு கேதுக்களுடைய தன்மையை, அதுவும் புதுசா திருமணம் ஆகுறவங்க, ஆரம்பத்துல திருமணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது அப்படின்றவங்க, அப்போ கோச்சாரம் நம்ம கோச்சார ராகு கேதுகள் அவங்களுடைய ஜனன ஜாதகத்துல இருக்கிற செவ்வாய் மேலேயோ சுக்கிரன் மேலேயோ சந்திரன் மேலேயோ லக்னாதிபதி மேலேயோ 7ஆம் அதிபதி மேலேயோ இல்லாம இருக்குதான்னு பார்த்து நம்ம திருமணம் பண்றது சிறப்பா இருக்கும். எல்லாம் அந்த அளவுக்கு பார்க்கும்போது நம்ம சரி இப்படி போக போதுங்க, இந்த 1.5 வருஷம் இப்படி இருக்கும், கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அதனால கோச்சார ராகு கேது இப்ப கும்பத்திலையும் சிம்மத்திலையும் போயிட்டு இருக்கால, இந்த கும்பம் சிம்மம் யாருக்கெல்லாம் லக்கணம் 7ஆம் இடம், லக்னாதிபதி 7ஆம் அதிபதி இருக்கிறது, இல்ல செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருது. ஒருத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, பிரிஞ்சு இருக்கிறாங்க. அதனால கவனமா இருங்க. ஓகேங்களா? 99 மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல